கேளுங்க. இப்ப பெண்கள் தலையில பூ வைக்கிறாங்க. ஏன் பூ வைக்கிறாங்க? அழகுக்கு, வாசனைக்கு, மங்களகரமா இருக்கிறதுக்குலாம் சொல்லுவோம். ஆனா ஒரு ஆய்வு குறிப்புல சொல்லுது பெண்கள் ஏன் பூ வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு கோவம் வருதுன்னு வச்சுங்க. கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? மூளை சூடாயிடுதுன்னு அர்த்தம். மூளை சூடாயிட்டா கோவம் வருதுன்னு அர்த்தம். இதுல யாருக்கு அதனால கோவம் வரவன சொல்லுவாங்க கிராமத்துல, அவன் மூளை சூட்டுக்காரன் பாடுவாங்க. யாருக்கு அதிகமா கோவம் வரும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் மூளை சூடாயிடும். அதனால குளிர்ந்த மலர்ல கொண்டு போய் அங்க வச்சு கோவம் வராம இப்படி சூடாவாம பாத்துக்கிறது. அதனால தான் சிலது கோவம் வந்தோன்னா பூவை பிச்சு எரிஞ்சுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி கல்யாணம்ங்கிற விஷயம் அன்னைக்கு நடந்த கல்யாணமும் இன்னைக்கு நடந்த கல்யாணமும் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையிலேயே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வாத்தியாரா இருக்கேன், பேப்பர் எடுத்துட்டு டே உன் பேப்பரில் ஒன்றும் இல்லைன்னா அவன் மண்டையில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வீட்டுக்கு போகிறேன், எங்கள் ஒய்ஃப்ட்ட என்னம்மா உம்முன்னு இருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்னாங்கன்னா இன்னமும் இருக்குதுன்னு அர்த்தம். ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எல்லா ஒன்றும் ஒன்றும் இல்லை. அது மாதிரி அன்னைக்கு நடந்த கல்யாணமும் இன்னைக்கு நடந்த கல்யாணமும் ஒன்றும் இல்லை.